சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் ஏகௌரி அம்மன் வல்லம். ஆலயம் திருச்சி தஞ்சை சாலையில் உள்ள கிராமத்திற்கு 1 கிலோமீட்டர் முன்னே இந்த ஆலயம் உள்ளது. தஞ்சை பெயர் வர காரணம்: தஞ்சாவூர் தோன்றுவதற்கு முன் வல்லம் சோழர்களின் தலைநகராக விளங்கியது. முற்காலத்தால் அமைக்கப்பட்ட ஆலயம் வல்லம் ஏகௌரி அம்மன். ஆதிகாலத்தில் சோழர் தலைநகரமாக வல்லம் விளங்கியது. முற்காலத்தில் தஞ்சன் என்னும் அரக்கன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தன்னை யாரும் அழித்து விடக்கூடாது என்று வரம் பெறுகிறான். பிறப்பென்றால் இறப்பு உண்டு. ஆண்களாலோ மும்மூர்த்திகளாலோ தனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் என்று சிவபெருமானிடம் வரம் பெறுகிறான். வரம் பெற்ற தஞ்சை அரக்கன் அனைத்து உயிர்களுக்கும் துன்புறுத்துகிறான். அவன் விதி நெருங்கும் காலம் வந்தவுடன் தான் அவனுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்பது விதி. அப்பொழுது சிவபெருமான், தஞ்சனின் விதி முடிந்து விட்டது, நீ போய் தஞ்சனின் விதியை முடித்து வா. அம்பிகை கௌரி அம்மன் அம்பாள் மாய ரூபத்தில் வந்தால் தஞ்சனுக்கு தெரியாமல் பெண்ணால் நமக்கு என்ன நேருகிறது என்று இழிவாக நினைத்தான். தஞ்சனுக்கும் அம்பிகைக்கும் கடுமையான போர் நடக்கிறது. விஸ்வரூபம் எடுத்த அம்பிகை எருமைக்கடா வாகனத்தில் தஞ்சனை வதம் செய்கிறாள். அம்பிகை கடும் கோபத்தில் சினமாக உள்ளார். அவர் சாந்தமடைய, ஏ கௌரி சாந்தம் சாந்தம் என்று சிவபெருமான் தஞ்சன் அம்பிகை சரணடைந்து அவன் நினைவாகவே இன்று தஞ்சாவூர் என்று பெயர் பெற்றுள்ளது. இறைவன் அம்பாளை ஏ கௌரி என்று கூறியதால் இவ் ஆலயத்தில் அதுதான் மூலஸ்தானம். சோழர்களின் வழிபாட்டு தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் தஞ்சையை சுற்றி பல அம்மன் ஆலயங்கள் அமைந்துள்ளது. தஞ்சாவூர் மாரியம்மன், தஞ்சாவூரில் பகுமல காளி, காமாட்சி சாந்தரூபம். தற்போது இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள சென்ற வாரம் பார்த்த வீரமாகாளியம்மன் ஆலயம். இவையெல்லாம் சோழர்களின் இடைக்காவல் தெய்வமாக அமைந்துள்ளது. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அம்பாள் தஞ்சனை வதம் செய்த அஷ்டமி நன்னாளாம். ஒவ்வொரு வருடமும் அதன் நினைவாக அம்பாளை சாந்தப்படுத்த பால்குட அபிஷேகமும் குத்தி தீமிதி திருவிழாவும் இவ்வாலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. தஞ்சன் நினைவாக எருமைக்கடா வாகனம் இந்த ஆலயத்தில் பலியிடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா, பால்குடம் எடுத்து அதோட இந்த எருமைக்கடாவோட விழாவும் நடக்கிறது. அம்பாள் 8 கரங்களுடனும் 2 முகங்களாக தோன்றுகிறாள். கீழே விஸ்வரூபமாகவும் மேலே சாந்த ரூபமாகவும், அம்பாளுக்கு வலதுபுறம் ராகுவும் இடதுபுறம் கேதுவும் உள்ளது. இது ராகு கேது பரிகார தலமாகவும் விளங்குகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு ஹோமம் வழிபாடு நடக்கிறது. காலசர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம் நீங்கும் தலம். ஆக்ரோஷமான முகமும் சாந்த முகமும் 2 தலைகளுடைய அம்பாள் இந்தியாவில் உள்ள ஒரே கோவில் இந்த ஏகௌரி அம்மன் ஆலயம் வல்லம்.